Hey, brother. Praise Lord. Right. ஓகே. சரி, தவக்காலம் வந்து நமக்கு சாம்பல் நெத்தியில் பூசிட்டு போறதுக்கோ அல்லது fasting உட்கார்ந்துருக்கோ அல்லது மற்றவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சு செய்யறேன் அப்படிங்கிறதுக்காகனது அல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு செயல்பாடுகள், வெளி அடையாளங்கள் இதுதான். ஆனா உண்மையாகவே தவக்காலம் இந்த விபூதிப்பதம் நம்ம இந்த தவக்கால தொடக்க இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது கடவுளுடைய அன்பை முழுமையாக உணர்ந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள அல்லது தியானிக்கக்கூடியது. கடவுளுடைய அன்பை நாம ஆழமாக தெரிந்து கொள்வது அல்லது கடவுளுடைய அன்பை இன்னும் அதிகமா தெரிந்து கொள்வதற்கு முற்படுவது. ஓகேங்களா? ஏன் அப்போ இந்த வருஷம் வருஷம் இதை வைக்கணும்? நமக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் வருஷம் மட்டும்தான் கொஞ்சமாவது அன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வரணும், அந்த கோயிலுக்கு போகணும், பூசை போகணும்னு வைக்கிறாங்க, வர்றாங்க. மற்ற நாட்கள்ல அவங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலா கடவுள் அழைக்கிறது தினமும் அவருடைய அன்பை நம்ம ருசிக்கணும், அவருடைய அன்பில் நிறைஞ்சு இருக்கணும், அவருடைய அன்பை வெளிப்படுத்தப்படணும், அவருடைய சாயலாக நான் இருக்கணும். இதுதான் கடவுள் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. ஓகேங்களா? ஆனா நாம் அதுல இருக்கிறோமா இல்லை, அதுக்குள்ள இருக்கிறோமா, அதுல கரெக்டா இல்லை. அதனாலதான் என்ன நடக்குது, திருச்சபை சொல்லிச்சுது, இப்ப அந்த ஒரு 40 நாளை கொடுத்து இந்த 40 நாள்லயாவது நீங்க தியானிங்க, இதனுடைய தொடர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடம் நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசலாம். ஓகேங்களா? அப்போ தவக்காலம் நெத்தியில விபூதி பூசுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு சைன், அடையாளம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க விபூதி பூசுறதுனால தான் மாற்றம் அடைஞ்சிட்டீங்களா? நெத்தியில போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, மனிதனை மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு பழையத்துல சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கன்னு சொல்லிட்டு நெத்தியில பூசுறாங்க. உடனே மாற்றம் வந்துச்சா? அவங்க சொல்லி பூசின உடனே மாற்றம் வந்துச்சா? ஒரு மாற்றம் வர போறது இல்லை. இட்ஸ் அ சைன், எக்ஸ்டர்னல் சைன், அவ்வளவுதான். ஒரு அடையாளம், வெளி அடையாளம். ஓகேங்களா? அதை பூசுறது ஒரு அடையாளம். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஃபாஸ்டிங் இருந்தனால எனக்கு அதை மாற்றம் வந்துச்சா? ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிக்கலைன்னா ஒரு மாற்றம் வர போறது. நான் வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்துட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோ அல்லது எனக்குள்ள நினைச்சிருந்தாலும் என்னது, அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுலையாவது ஒரு இது இருக்கா? கிடையாது. நோ. ஒரு அது உங்களுக்கு ஒரு வெளி அடையாளம், அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் ஒருவேளை நீங்க சொல்லாமல் இருந்தா சொன்னாங்கன்னா அது முடிஞ்சது. ஓகேங்களா? பரிசெய்யற போல ஆயிரும். ஓகேயா? இப்ப நான் வெளியே யாருக்கா உதவி செய்யறேன். ஓகேயா? உதவி செய்யறேன். இன்னைக்கு நற்செய்தி தானே. நற்செய்தி என்ன சொல்லி இருக்குது, வலது கை கொடுப்பது இடக்கை தெரியக்கூடாது. அப்படியா? மூன்று காரியங்களை வலியுறுத்தக்கூடியது. அப்படித்தானே தவக்காலம்? அப்போ இதெல்லாமே என்னன்னா எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சயின்ஸ், பட் என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளுடைய அன்பை புரிஞ்சிருக்கிறேன். கடவுள் எனக்காப்பட்ட பாடுகள் நான் புரிஞ்சிருக்கிறேன். அத நான் எந்த அளவுக்கு உண்மையிலே அவரை நான் அன்பு செய்யறேன். அப்ப எனக்கு என்ன அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்யறார், என்ன ஏன் அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு இது அவசியமா? இதெல்லாமே நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஓகேங்களா? அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், கடவுளுடைய அன்பை தேடி உள்ள புகுந்து தேட இருக்கும். யாரெல்லாம் நீங்க இது வரைக்கும் நான் தினமும் ஆண்டோடைய பாடுகளை தேடி தியானிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? ஒருவேளை விரல் விட்டு என்ற மாதிரி 1 அல்லது 2 இருக்கலாம். ஆக்சுவலா அவரோட பாடுகளை தினமும் தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். யூ ஷுட் மெடிடேட். அவங்களுடைய ஆண்டோடைய பாடுகளை தியானிக்கும் போதுதான் கடவுளுடைய அன்பில் நம்மளால நிறைய முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டோட குரலை கேட்கணும்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்போம். அவரை பாடுகளை தியானித்து அவருடைய அன்பு தியானிக்காத வரையில் நமக்கு எப்படி குரலை கேட்க முடியும்? இல்லையா? நம்முடைய அவருடைய என்ன சொல்றது, அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒன்றிப்பு எந்த அளவுக்கு அதிகமாகும் இருக்காது. கேள்விதான், கேள்விக்குறிகள் தான். பாடுகளை தியானிப்பது ரொம்ப அவசியம், ஆனா நம்ம பண்றது கிடையாது. அதனாலதான் திருச்சி என்ன பண்ணுது, ஒரு 40 நாளாவது மக்கள் தியானிக்கட்டும், அதனால மக்கள் கொஞ்சம் வரட்டும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நற்செய்தியில யோவேலுடைய அதிகாரத்தை வைப்பாங்க. யோவேல் எழுதிய புத்தகத்தை நமக்கு வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் இது அதுதான் இருக்கும். யோவேல் 2:12-18 வரைக்கும். அது என்ன சொல்லுவாரு, உன்னுடைய வெளி அடையாளம் எனக்கு வேண்டாம்,
அவர் சொல்லக்கூடியதுதான், உன்னுடைய வெளி அடையாளம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய உடலை கிழித்து கொண்டு நீ வர வேண்டாம். நீ சாம்பல் பூசிட்டு என்கிட்ட வர வேண்டாம். உன்னுடைய உடலை குறிச்சிட்டு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு தேவை உன்னுடைய இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடத்துக்கு வா. Praise the Lord. ஆண்டவர் Praise கேட்கிற the என்னது, Lord. உன் இதயத்தை கிழித்துட்டு வாங்குறார். அப்ப இதயத்தை எப்படி கிழிக்கிறது? இதயத்தை கிழிச்சா பெயின் இருக்குமா? வலி இருக்குமா? இதயத்தை கிழிக்கணும் சும்மா சாதாரண காரியமா? இப்ப உடல்ல ஒரு பாட்டு கையை கிழிக்கணும் அப்படின்னு சொன்னா கை கிழிச்சா ஈஸியா இருக்குமா? நல்லா இருக்குமா? வலி இல்லாம சூப்பரா இருக்க முடியுமா? இதயத்தை கிழிச்சிட்டு வாங்குறார். உன்னுடைய இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடத்தை திரும்பி வா. அப்படின்னா என்ன? உன்னுடைய பழையனெல்லாம் மறந்துட்டு என்னுடைய அன்பை உன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வலிகள், அது சொன்னார் இல்லையா, நான் கொடுக்கக்கூடிய நுகம் அழுத்தாது. ஆனா என்ன பண்ணும்? அதுல வேதனை வலி இருக்கிறது, வலிய வரும். அது ஒரு நுகம் வச்சலாம். ஆனா அந்த வலியில நமக்கு வலி தெரியாது. வேதனைகள் உலகத்தை சார்ந்து போயிருந்தானே இருக்கும். ஆனா அந்த நுகம் வைக்கின்ற பொழுது அழுத்தாது. அந்த அன்பு என்ற ஒன்றை நான் எப்பொழுது தியானித்து என்னுடைய இதயத்துக்குள்ளாக வைத்து நான் அதை பண்ண ஆரம்பிச்சு அதை நான் பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றேனோ அப்பொழுது வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் துன்பங்களாக தெரியாது. ஆனா என்ன ஆகும்? அந்த இதயத்தை கிழித்துதான் ஆகணும். சரிங்களா? அப்ப இதயத்தை கிழிக்காம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சூப்பர், நம்ம கடவுளோட சூப்பரா உட்காந்துட்டு இருக்கோம். இல்ல, கடவுள் சொல்லுவாரு, நீ யாருன்னு கேட்பார். எப்போ நான் என்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாத வரையிலும், நான் அவரை அன்பு செய்யாத வரையிலும், என்னுடைய இதயத்தை கிழித்து கொண்டு அவரிடத்திலே வராத வரையிலும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீ யாருன்னு எனக்கு தெரியாம பாரு. Praise the Lord. Hallelujah. அப்போ கேட்கக்கூடியது வெளி அடையாளம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய அன்பை இந்த 40 நாட்கள் தியானிப்பது மட்டுமல்ல, எப்பொழுதுமே தியானிக்கும். ஓகேயா? அதனாலதான் சிலுவை பாதை ஒன்று வைக்கிறாங்க. ஏன் சிலுவை பாதை வைக்கணும்? சிலுவை பாதை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? பாடுகளை தியானிக்க. என்ன தியானிப்போம் அதுல? ஓகே, முத பாடுகளை கல்வாரி. ஓகே, முத ஸ்தலத்தை வச்சுக்கோமே. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். என்ன தியானிப்போம் அதுல? நாம யாருக்கு என்ன தியானிச்சிட்டு இருக்கீங்க? நான் யாருக்கு தீர்ப்பளிச்சிருக்கேன் அந்த இடத்துல செய்யாத தப்புக்கும் நம்மளை சொல்லும்போது அமைதியா இருக்கணும். அநியாயமா தீர்ப்பிடப்படுறாரு. அப்ப நம்மளும் ஒரு சில விஷயங்கள் அநியாயமா நம்ம தீர்ப்பிடப்படுறப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்ப அதை நம்மளுக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு அங்க விடுக்கப்படுது. அப்ப இயேசு மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஓகே, இது ஓகே, நம்ம வாழ்க்கையில அநியாயமா தீர்ப்பிடுகிறோமான்னு யோசிப்போம். ஓகே, யாராவது சிச்சுவேஷன்ல நமக்கு அந்த கிரேஸ் வேணும்னா இந்த பாடுகளை நினைச்சு கடவுள்கிட்ட கேட்கணும். ஓகே, அதாவது இதெல்லாம் சரி, நீங்க அவரோட பாடுகளை தியானிக்கும் போது நிச்சயமா அவரோட கிரேஸ் கிடைக்குது. ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன யாராவது புறக்கணிச்ச நிலையில விட்டுருந்தாங்கன்னா நான் ஆண்டவர் இந்த பாடுகளை தியானிக்கும் போது இமீடியட்டா எனக்கு அவருடைய கடவுளோட கிரேஸ் கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. எஸ், இட் இஸ் தேர். என்னைக்காவது ஆண்டவரை நாம் பேசின வார்த்தைக்காக நீங்க குத்தப்பட்டீங்களே அதற்காக நன்றின்னு சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது எந்தாவது நம்முடைய தியானத்துல ஆண்டவரே நான் பேசினேன், நான் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை குறை பேசினேன், மற்றவங்களை பழி சுமத்தினேன், மற்றவங்களை தாழ்த்தி பேசினேன், மற்றவங்களை அடிச்சேன், மற்றவங்களை இது பண்ணேன், அதுக்கு நீங்க அங்க மௌனமா உட்கார்ந்து என்னுடைய பழியை உமது மேலில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீரே அதற்காக நான் நமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என்னைக்கா நம்ம தியானிச்சிருக்கிறோமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மைண்ட் மாற்றப்படணும். அதாவது சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். பாடுகள்ல உட்கார்ந்துட்டு ஆண்டவரை நான் இப்படி செய்யக்கூடாது, அதுக்கு எனக்கு கிரேஸ் கொடுங்க, அவரு கொடுப்பாரு, அதுல இருந்தது இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை எனக்கு நான் செஞ்ச தவறுக்காக நீங்க இவ்வளவு பெரிய பாடுகளை ஏற்றுட்டு இருக்கிறீங்களே, நான் மற்றவங்களை குறை சொன்ன நேரத்துக்காக, மற்றவங்களை சபிச்சு பேசின நேரத்துக்காக, மற்றவங்களை தீர்ப்பிட்ட நேரத்துக்காக, மற்றவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு நான் அந்த பக்கம் குறை சொன்னதுக்காக, மற்றவங்களை ஒரு ஏழை ஒருவன்ட்ட வரும்போது அவனுக்கு முடியாத சூழ்நிலையில் நீ எனக்கு கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்கிட்டு நான் அவங்கள குற்றப்படுத்துனதுக்காக, அல்லது சரியா செஞ்சு கொடுக்காம இருந்ததுக்காக, கடமை தவறியதுக்காக, இவற்றெல்லாம் நான் செஞ்சேன்.
ஆனா என்ன சொல்றது, ஒரு பரிசுத்தமான ஒரு நீர் எனக்காக அந்த இடத்துல அவமானத்தை பட்டு என்னுடைய பாடுகளை உமது மேல் ஏற்றுக்கொண்டீரே, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய பழிச்சொல்லை உமது மேல் ஏற்றுக்கொண்டீரே, என்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அனைத்து சாபங்களையும் நீர் அந்த இடத்துல உண்மையில் சுமந்து கொண்டீரே, உண்மையில் ஏற்றுக்கொண்டீரே. அதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறேன். புரியுதுங்களா? பிரதர், நான் இதுவரைக்கும் இப்படி யோசிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் அந்த பிறர் குற்றவாளி என அதை நான் ஜெபமால ஒப்பு கொடுக்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்த்தை இதே மாதிரிதான் பிரதர் நான் கேட்டுட்டு நான் பைபிள் படிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்ச வார்த்தையுமே ரோமையர் 2:1. ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பு அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே அப்படின்னு சொல்லி எனக்கு அதை தியானிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்து பிரதர். ஓகேங்களா? இப்போ அந்த தண்டனை தீர்ப்பை இவர் ஏத்துக்கிட்டார். வார்த்தை சொல்லுது தண்டனை தீர்ப்பு எப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவர் மீது நான் நம்பிக்கை வச்சு எப்பொழுது நன்றி சொல்றோமோ நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தண்டனை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம முழுமையா விடுவிக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த தண்டனையை அவர் மேல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதை நம்பும் போது. ஓகேங்களா? இப்போ அவரை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறோம். நம்ம இதுக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் என்ன மீட்டு கொண்டாருங்கிறதுக்காக நன்றி சொல்லி இது பண்ணோம். இப்ப என்ன நம்ம ஜென்ரலா சொல்றதுலாம் அது ஒரு பெரிய இதே இல்லை. ஆண்டவரே நானும் மற்றவர்களை பழித்து பேசாதபடி எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறதுல ஒரு இது இல்லை. புரிஞ்சுங்களா? இது எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனா இந்த மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த வருடம் நீங்க தியானம் செய்ய வேண்டியது உங்களுக்காக அவர் செய்த பாடுகளை உங்களை விடுவித்ததற்காக நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்க போய். இரண்டாம் நிலை என்ன? சொல்லுங்க பாப்போம். சிலுவை இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகின்றார்கள். சுமத்துறாங்க. அப்ப என்ன சிலுவை வைக்கிறாங்க? யாருடைய சிலுவை அது? எதுக்காக வைக்கப்பட்டுச்சு? ஓகே, அந்த சிலுவையில மற்றவங்க எங்க ஊர்க்காரங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்க எதுக்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நான் என்னுடைய குடும்பம். ஓகே, நீங்க அக்செப்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் உன் மீது சுமத்தேன், அப்பொழுது நீ பொறுமையாக இருந்தீரே, அதற்காக நன்றி. இதன் வழியாக எனக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி. அந்த தாழ்ச்சியில நான் வரணும். உம்முடைய இதயம் போல் என்னுடைய இதயத்தை மாற்றும். உம்முடைய இதயத்தை போல என்னுடைய இதயத்தை மாற்றும். என் பாவங்களை எல்லாம் உண்மையில சுமத்துறேன். அந்த அழுத்துதுமை அதை அழுத்துகின்ற பொழுதும் நான் என்ன பண்றேன்? நான் இன்னும் மகிழ்ச்சியாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயம் உம்முடைய இதயத்தை போல் மாற்றும். அப்பொழுது நான் உம்மை போல் பிரதிபலிக்க உம் சாயலாக நீர் உமது வார்த்தை நிமித்தம் நான் புதுப்பிறப்பு அடைந்த நான் அதே புதுப்பிறப்பாக நான் என்ன இருப்பேன்? வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நன்றி சொல்ல உண்மை உள்ளவர்களாக உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. யூ வில் கெட் அ நார்மலா ஆண்டவரை தாருங்கிறத விட ஒரு பல மடங்கு தருவார் அந்த கிரேஸ். அதனால நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால இது ஒரு திருநீற்று புதன் என்று சொல்லக்கூடியது ஒரு வெளி அடையாளம். ஓகேங்களா? இந்த அடையாளத்தின் நிமித்தம் வச்சுட்டு நான் பெரிய புனிதவான்னு சொல்லிட்டு யாரும் நிக்க முடியாது கடவுள் முன்னாடி. ஓகேங்களா? பரிசுத்தவான் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நிக்க முடியாது. நான் 14 ஸ்தலத்தையும் ஒவ்வொரு வாரமும் நான் தியானிச்சேன், 40 நாளும் நான் தியானிச்சேங்கிறனாலையும் போய் நிக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடக்கும் போதெல்லாம் போய் கலந்துக்கிட்டேன், அதனால உங்களுக்கு எனக்கு விண்ணகம் கொடுத்துருவாரு அப்படின்னா நோ. ஓகேங்களா? வெளி அடையாளங்கள் உங்களை கடவுள்கிட்ட சேர்க்க போறது கிடையாது. அது இட்ஸ் அ சைன் ஃபார் அதர்ஸ். நம்ம ஒரு கிறிஸ்டியன், நம்ம இந்த காலத்துல இருக்கிறோம், நம்ம இப்படி ஒரு நிலைகளை நம்ம பார்க்கணும், கடவுளுடைய அன்பை தியானிக்கணுங்கிற சில காரியங்களை நம்ம வெளிப்படுத்துவதற்காக வெளி அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றது. அந்த வெளியாடம் நம்மளை மீட்டெடுக்குதானா? இல்லை. அதில் என்னுடைய உள்ளம் மாற்றம் பெறவில்லை என்றால்,
நான் புதுப்பிக்கப்படவில்லை என்றால், கடவுளின் அன்பு என்னில் ஊற்றப்படவில்லை என்றால், நான் கடவுளுடைய அன்பை நான் பிரதிபலிக்கவில்லை என்றால், கடவுளுடைய சாயலை நான் வெளிப்படுத்தவில்லை என்றால், இதை என்னை படைத்த அந்த கடவுளுடைய சாயலை இந்த திருப்பதி பாதையின் வழியாக எனக்கு மீட்டு கொடுத்தாரு, அந்த சாயலை நான் வெளிப்படுத்தவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த தவக்காலமும் ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய தவக்காலம் போல போயிட்டே இருக்கும். அதனால வெளிப்பாயிருப்போம். மணமகன் வந்து கொண்டிருக்கின்றார். அவரை ஞானமுள்ள பெண்கள் எவ்வாறு அந்த கன்னியர்கள் எதிர்கொண்டு சென்றார்களோ அதே போல் நாமும் பரிசுத்தம் என்ற ஆடையை அணிந்தவர்களாக, அந்த தூயாவின் வல்லமையினால் வழிநடத்தப்பட்டவர்களாக, எப்பொழுதும் அந்த தூயாவி அணையாதபடி காத்துக்கொண்டு நாம் எப்பொழுது என்ன பண்ணுவோம், மணமகனை எதிர்நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. இதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா டக்குனு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த ஜெபத்துக்கு போகணும் இல்லையா? சார் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து 2 வாரம் வரை வந்து சில்வபாத வீட்டுல வந்து நான் சிம்பிளா